என்னாச்சு? இதே தான் பண்ணிட்டு இருக்க போறீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணுவீங்களா? எனக்கும் எவ்வளோ செய்யணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். எங்க போறீங்க? இதோ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஆகாஷ், என்னாச்சு? எனக்கு நேரமே சரியில்லை. அநேகமா இன்னைக்கும் எதுவும் இல்லாம தான் தூங்கணும் போல இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது. எவ்வளோ நல்ல கடல்ல குதிக்கிற வாய்ப்பை என்னால தவற விடவே முடியாது. காமினி, நீ எப்படி எமோஷனல் ஆகிட்டு இருக்கன்னா ஏதோ புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி. ஆனால் நான் ஒரு 10 நாளாக தான் ஆஃபீஸ் வேலையை வெளியே போகிறேன். சரி கேளு, ஒருவேளை வேலை சீக்கிரமாக முடிஞ்சதுன்னா நான் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன். ஓகேவா? கண்டிப்பா. டேய், நீ அண்ணியை பார்த்துக்கோ. ஓகே அண்ணே, நீங்கள் அண்ணியை பற்றி கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, இவங்களோட பெஸ்ட் குழந்தை நான். சரி, நான் கிளம்புறேன். டைம் ஆகிட்டு இருக்கு. நான் போயிட்டு வரேன். பாய். லவ் யூ. பாய். உடம்ப பார்த்துக்கோங்க. என்ன? என் காசை எப்படா கொடுக்க போற? பிரகாஷ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா? உங்க பணத்தை நான் சீக்கிரத்திலே கொடுத்துட்றேன். கொஞ்சம் கொஞ்சமா டைம் கேட்டு இதோட 4 மாசம் இழுத்தடிச்சிட்டேன். எனக்கு 2 நாள்ல மொத்த காசும் வேணும். இல்லனா இனியோட உன் வாழ்க்கை மொத்தம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. பிரகாஷ், டென்ஷன் ஆகாத, நான் சீக்கிரம் தரேன். என்ன பண்றது, இவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் சொல்லு, உன் செக்ஸ் லைஃப்ல எப்படி போகுது? காவியா, அதை பத்தி நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? யூனோ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட புருஷனோட சுகம் என்னங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஆகாஷ் என்னோட மனசை சந்தோஷமா தான் வச்சுக்கிறாரு. அவர் என்னோட மனசையும் உடம்பையும் சந்தோஷமா வச்சுக்க போற நாள் எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. சரி, அதெல்லாம் விடு. நீ உன்னை பத்தி சொல்லு. உன்னோட புருஷன் ஹேண்ட்ஸம் ஆச்சே, நல்ல உயரமானவரு. அழகாவும் உயரமாவும் இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் பாக்குறதுக்கு தான் ஹேண்ட்ஸம். மத்தபடி அவராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. அவர் என்ன எதுவும் பண்ண மாட்டேங்கிறாருடி. எனக்கும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுவ? இந்த ஃபீலிங்க நான் யார்கிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கும் புரிய மாட்டேங்குதுடி. நான் உன்னை கேட்கவா? நான் உனக்கு எப்படி இருக்கேன் பாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு நீ ரொம்ப செக்ஸியா இருப்ப. அப்புறம் நீ ஏற்கனவே ஹாட். நான் என்னன்னு சொல்றது? சரி கேளு, ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமா? இப்ப என்ன பண்றது? 2 பேரோட புருஷனுங்களாலையும் ஒன்னும் பண்ண முடியாதப்ப நம்ம 2 பேரும் தான் ஏதாவது செஞ்சாகணும். சரி, வா போலாம். நீ என்னோட சுகம், நான் உன்னோட சுகம். நீ என்ன சொல்ற?
என்ன அண்ணி ஆ. வாங்க உட்காருங்க. என்னாச்சு விக்கி? உட்காருங்க அண்ணி. நீ எதுக்காக இவ்ளோ எமோஷன் ஆகுற? என்னன்னா உங்க பிரச்சனையை என்னால தாங்கிக்க முடியல. என்னது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லு. உங்க அண்ணன் ரூபத்துல எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? அண்ணி, ஒரு பொண்ணோட தேவை ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதால நிறைவேறிடாது. நீ என்ன சொல்ல விரும்புற விக்கி? அண்ணி, நீங்க என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க விஷயம் அண்ணி. அண்ணி, அன்னைக்கு நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். விக்கி இங்க பாரு, உங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் நான் அவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணி, ஒரு தடவை என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்க அண்ணன் கூட சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். அண்ணி எப்படியாவது என் பேச்சை கேட்கணும். என்னோட ஆசைக்கு அவங்க ஒத்துழைச்சாகணும். அண்ணி, கடைசியில நீங்க என் பேச்சை கேட்டுட்டீங்க. ஆமா குழந்தனாரே, இப்போ அவசியங்கிற பேர்லயும் ஒன்னு இருக்குல்ல. ம்ஹும். அண்ணி, ஒரு நிமிஷம் நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அடே, உனக்கு வந்துடுறேன் என்னாச்சு? அண்ணி. ஒரு ஏய், நிமிஷம் நில்லு. ஒரு நிமிஷம் இருங்க. விக்கி, பாத்ரூம் நில்லு. போயிட்டு வந்துடுறேன். ஓ, அநேகமா இவங்க குடும்பத்துக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இவனாலேயும் முடியலையா? அப்ப என்னோட நிலைமை என்னதான்? ஒன்னும் செய்ய முடியாது.